கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ? அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையிலுள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாயிருப்பார்கள். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரைக் கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்துச் சொன்னவன் நீ அல்லவா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்குமுள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்துபோம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்னியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும். கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்கப் பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த அதிகாரத்தின் முன்பகுதியில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த அதிகாரத்தின் பின்பகுதியிலும் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கோகு இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான். அவன் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறான். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற காலத்தை கோகு அறிந்திருக்கிறான். அப்பொழுது கோகும் அவனோடு கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள தங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவார்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரள் சேனையுமாய் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் குதிரைகள் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். கோகு இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வரும்போது இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்வான். கோகுக்கு வெட்கமும் அவமானமும் உண்டாகும். அவனுடைய சேனையில் பெருத்த உயிர்ச்சேதம் ஏற்படும். அவனுக்கு அழிவு வரும். இந்த அழிவுக்கு மத்தியில் கோகு கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் இடையில் உள்ள ஐக்கியத்தையும் அன்பையும் உறவையும் உடன்படிக்கையையும் அறிந்து கொள்வான். இஸ்ரவேல் வம்சத்தார் மதில்கள் இல்லாமல் கிடைக்கிற கிராமங்களிலே குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை. கர்த்தரே அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரை தொடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்கிறவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக தங்களுக்கே தீங்கு செய்து கொள்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் வம்சத்தாரையும் இஸ்ரவேல் தேசத்தையும் பாதுகாக்கிறார். ஆனாலும் கர்த்தரே கோகை தம்முடைய தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார். இது ஒரு வினோதமான செய்தி. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக தம்முடைய சத்துரு வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். அனுமதி கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தரே கோகை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார். கர்த்தரே கோகை அழைத்து வருகிறார். புறஜாதிகள் கண்களுக்கு முன்பாக
கர்த்தர் பரிசுத்தர் என்பது விளங்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை அறிய வேண்டும். இதற்காகவே கர்த்தர் கோகை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார். கோகும் இஸ்ரவேல் தேசத்தை கார் மேகம் போல மூடி போடுவதற்கு புறப்பட்டு வருவான். அவன் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவான். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கர்த்தர் கோகை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுவார். கோகும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவான். கர்த்தர் கோகோடு யுத்தம் பண்ணுவார். கோகும் அவனோடு கூட வருகிற பெரிய கூட்டமும் திரளான சேனையும் அழிந்து போவார்கள். அப்போது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பரிசுத்தர் என்பது விளங்கும். புறஜாதிகள் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்வார்கள். புறஜாதிகள் கோகின் மூலமாக தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இதற்காகவே கர்த்தர் கோகை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார். கோகு அழிந்து போவதை எல்லா தேசத்தாரும் பார்ப்பார்கள். அவனுடைய பெரிய கூட்டமும் திரளான சேனையும் கர்த்தருடைய பட்டயத்தால் சங்காரமாவதை எல்லா ஜாதிகளும் பார்ப்பார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை போல சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்திலும் பூமியிலும் வேறு ஒருவரும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவி புரிவதற்காக வானத்தில் இருந்து வருவார் என்பதையும் புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் கோகை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுவார் என்னும் தீர்க்க தரிசனம் பூர்வ நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கோகை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். மோசே கடைசி நாட்களை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொன்னபோது கோகை பற்றி சொல்லி இருக்கிறார். ஜாதிகளே, அவருடைய ஜனக்கூட்டங்களோட கலிகூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்கள் மேலும் கிருபை உள்ளவர் ஆவார். உபாகமம் 32:43. தாவீதும் தன்னுடைய சங்கீதத்திலே கோகை பற்றி தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறார். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. சங்கீதம் 9:15. ஏசாயா லிவியாதானை பற்றி சொல்லும்போது அவர் கோகை பற்றி சொல்லுகிறார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அக்காலத்தில் கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஏசாயா 27:1. இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக ஏராளமான தேசத்தார் எழும்பி வருவார்கள். அவர்கள் எல்லோரும் கோகும் அவனோடு கூட வரும் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருக்கிறார்கள். இதோ, யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டுக் கொண்டது நிமித்தமும் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். யோவேல் 3:1-3 கோகு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக வரும்போது கர்த்தர் அவனை முற்றிலுமாய் அழித்து போடுவார். மக்கபியரின் காலத்தில் அந்தியோகசும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பல சமயங்களில் எழும்பி வந்தார்கள். அந்தியோகசுக்கு தோல்வி உண்டாயிற்று. கோகு இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வரும் காலத்தில் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய நாசியில் ஏறும். கோகு இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக பெருமையோடும் ஆணவத்தோடும் மனமேட்டிமையோடும் வருவான். கர்த்தருடைய உக்கிர கோபம் கோகை முற்றிலுமாய் அழித்து போடும். மனுஷர்கள் கோபப்படும் போது அவர்களுடைய முகத்தின் நிறம் மாறும். கர்த்தர் கோபப்படும் போது அவருடைய உக்கிரம் அவருடைய நாசியில் ஏறும். கர்த்தருடைய உக்கிரம் வெளிப்படும் போது இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும்
தேசம் எங்கும் உள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அவருடைய எரிச்சலினாலும் அவருடைய சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய உக்கிரமும் எரிச்சலும் சினத்தின் அக்கினியும் கோகுக்கு விரோதமாக வெளிப்படும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய எல்லா மலைகளிலும் கோகுக்கு விரோதமாக பட்டயத்தை வரவழைப்பார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கும். கர்த்தர் கோகோடே கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் வழக்காடுவார். கோகின் திரளான சேனை கொள்ளை நோயினால் செத்து போவார்கள். கொள்ளை நோய்க்கு தப்பினவர்கள் கர்த்தருடைய பட்டயத்தினால் இரத்தம் சிந்துவார்கள். கர்த்தர் கோகின் மேலும் அவனுடைய இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவார். கோகுக்கு விரோதமாக பூமியின் ஆயுதங்களும் யுத்தம் பண்ணும், வானத்தின் ஆயுதங்களும் யுத்தம் பண்ணும். கோகு இஸ்ரவேல் வம்சத்தார் மீது பெருங்காற்றைப் போல் எழும்பி வந்தான். கர்த்தரே அவன் மீது புயல் காற்றைப் போல் வீசுகிறார். கோகும் அவனுடைய இராணுவங்களும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களும் பட்டயத்தாலும் கொள்ளை நோயாலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையாலும் பெருங்கல் மழையாலும் அக்கினியாலும் கந்தகத்தாலும் அழிந்து போவதை புறஜாதி ஜனங்கள் பார்ப்பார்கள். இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தையும் தம்முடைய மகத்துவத்தையும் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்பதையும் அவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்பதையும் புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். மேலும் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கோகு அல்லது அந்தி கிறிஸ்து சீரிய தேசத்தில் இருந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவான். இக்காலத்தில் அவன் வட திசையில் உள்ள தேசங்களையும் கிழக்கு திசையில் உள்ள 10 ராஜ்யங்களையும் ஜெயித்திருப்பான். அர்மகதோன் யுத்தத்தில் அவர்கள் எல்லோரையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூட்டிச் சேர்ப்பான். எல்லோரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாய் இருப்பார்கள் என்னும் இந்த வாக்கியம் நிறைவேறும் போது அந்தி கிறிஸ்து ரோம பேரரசின் 10 ராஜ்யங்களில் ஒன்றை ஆளுகை செய்வான். மேலும் அதன் 3 ராஜ்யங்களை கைப்பற்றுவான். மேலும் 6 ராஜ்யங்களை யுத்தமில்லாமல் பிடிப்பான். வடதிசையில் உள்ள தேசங்களையும் கிழக்கு திசையில் உள்ள 10 ராஜ்யங்களையும் பிடிப்பான். இவை தவிர மேலும் பல தேசங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 16, 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் அசுத்த ஆவிகளின் கிரியைகளினால் கூட்டிச் சேர்ப்பான். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்தி கிறிஸ்துவின் கீழ் திரளான சேனையாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அர்மகதோனில் நடைபெறும் யுத்தத்தில் கர்த்தர் இவர்களை அழிப்பார். இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக கோகு வருவான். அர்மகதோன் யுத்தத்தின் போது கோகு இஸ்ரவேல் தேசத்திற்குள் வருவான். அதற்கு முன்பே அவன் வட திசையில் உள்ள ராஜ்யங்களையும் கீழ் திசையில் உள்ள 10 ராஜ்யங்களையும் ஜெயித்திருப்பான். இந்த வேளையில் கர்த்தர் தமது தெய்வீக வல்லமையினால் கோகுவின் சேனையையும் அவனோடு சேர்ந்த மற்ற தேசங்களையும் அழிப்பார். அந்நாளிலே என்னும் வாக்கியம் இந்த சத்தியத்தை உறுதி பண்ணுகிறது. அர்மகதோனில் கோகுவின் அழிவு. என் உக்கிரம் என் நாசியில் ஏறும். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும். என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் அதிரும். என் பிரசன்னத்தினால் ஆகாயத்து பறவைகளும் அதிரும். என் பிரசன்னத்தினால் வெளியின் மிருகங்களும் அதிரும். என் பிரசன்னத்தினால் தரையில் ஊர்கிற சகல பிராணிகளும் அதிரும். என் பிரசன்னத்தினால் தேசம் எங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம். என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும். கொள்ளை நோயினால் நான் அவனோடு வழக்காடுவேன். இரத்தம் சிந்துதலினால் நான் அவனோடு வழக்காடுவேன். அவன் மேல் மழையை வருஷிக்க பண்ணுவேன். அவன் இராணுவங்களின் மேல் மழையை வருஷிக்க பண்ணுவேன். அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேல் மழையை வருஷிக்க பண்ணுவேன். பெரும் கல் மழையை வருஷிக்க பண்ணுவேன்.
அக்கினியை வருஷிக்க பண்ணுவேன், கந்தகத்தை வருஷிக்க பண்ணுவேன். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த யுத்தம் அர்மகதோனில் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறது. அர்மகதோனில் ஏற்படும் விளைவு: கர்த்தர் மகத்துவம் அடைவார். கர்த்தர் தமது பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவார். புறஜாதியார் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள்.